இந்த வருஷம் ரம்ஜானுக்கு டெய்லியும் ஒரே வகையான சமோசா சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான சமோசாவை எப்படி சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சிக்கன் சமோசா ஃபில்லிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசால் தூள் இது எல்லாமே தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் கொத்துக்கறி இதை நீங்கள் கடையில் போய் கேட்டாவே இவங்க தருவாங்க. அதை 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஆனியன் எல்லாமே அதில் சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா பாயில் ஆகும். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிடும். பபுள் கொஞ்சம் குறைஞ்சோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எக் சமோசா ஃபில்லிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசால் தூள் இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிக்கோங்க. இதை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 5 நிமிஷம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த கடாயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எக்கில் அந்த ஆனியன் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெஜிடபிள் சமோசா ஃபில்லிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், கேப்சிகம் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசையும் இதில் சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசால் தூள் இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் சமோசா ஃபில்லிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ ஸ்பூன்லேயே தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூளையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு மல்லித்தூளையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கறி மசால் தூளையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த ஆனியனில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ சமோசா ஃபில்லிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கிற பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து இதில் போட்டுக்கோங்க. ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியவும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள்,
கறி மசால் தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சாக்லேட் சமோசா ஃபில்லிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் ஒரு கரண்டி அளவுக்கு சாக்லேட்டை, என்ன சாக்லேட் வேணால் எடுத்துக்கலாம், அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ திராட்சை ஒரு 5, பாதாம் ஒரு 3, உங்களுக்கு எந்த நட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாம், எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன், நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாமே போட்டு இந்த மாதிரி வந்த உடனே இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 6 வகையான சமோசா ஃபில்லிங்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க சமோசா ஷீட்டில் நம்ம அதை ஸ்டஃப் பண்ணலாம். நான் ஸ்விஸ்ன்றத பிராண்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பெர் ஷீட் வந்து 50 பீசஸ் வரும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கல எந்த ஷீட் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். சிக்கன் கீமா சமோசா இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பு வந்த உடனே அது அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஃபோல்டு பண்ணோன்னா இந்த மாதிரி பாக்கெட் ஷேப்பில் வர ஆரம்பிச்சிடும். கீழே டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கனை இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதை போட்டுட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஃபோல்டு பண்ணிங்கன்னா நமக்கு அழகான ஷேப்பில் சமோசா ரெடி ஆயிடுச்சு. எக் சமோசாவை இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஷீட்டை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளில் ஃபோல்டு பண்ணிட்டு அதே ஆப்போசிட்டில் ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகான பாக்கெட் ஷேப்பில் வந்துடும். இப்போ நம்ம எக்கை நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எக்கை நான் ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக திரும்பி இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு ஒரு பாதி ஷீட் வந்தோடனே இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி அழகான ஷேப்பில் சமோசா நமக்கு எக் சமோசா ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் சமோசாவை இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிட்டு அதுவே அப்படியே ஆப்போசிட்டில் ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகான பாக்கெட் வந்துடும். கீழே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கையில் அடக்கமாக இருந்துச்சு. இப்போ இந்த வெஜிடபிளில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிளில் 2 ஸ்பூன் நான் இதில் ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சமோசா நல்ல ஷேப்பில் இருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவரை தடவிட்டு இந்த மாதிரி நான் நல்ல ஷேப்பில் நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான ஷேப்புக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் சமோசாவை இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஷீட்லேருந்து ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்டு பண்ணி அதுவே அப்படியே ஆப்போசிட்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகான பாக்கெட் ஷேப் வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை 2 ஸ்பூன் மெதுவாக இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பரான கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஷேப்பில் நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ சமோசாவை இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி அதை அப்படியே ஆப்போசிட்டில் ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகான பாக்கெட் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கான கண்டெய்னர் நம்ம கிடச்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். மெதுவாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணது அது வராது. இந்த மாதிரி சூப்பரான பொட்டேட்டோவை இதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆப்போசிட்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதில் நல்லா இப்படி ஃபோல்டு பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஷேப்பில் சமோசா ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் சமோசாவை இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா அழகான பாக்கெட் ஷேப்பில் நம்ம கண்டெய்னர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் வித் நட்ஸை ஸ்ப்ரிங்கிள்ஸ் துருவி அதில் மேலே அப்படியே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் தடவை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்கன்னா அழகான ஷேப்பில் நமக்கு சமோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சூப்பரான ஷேப்பில் சமோசாவை ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ ஒரு கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆன எண்ணெயை இதில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நிறைய சமோசாவை போடுறதுனால நான் வந்து நிறைய எண்ணெயை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டீப் ஃப்ரை பண்ணுறதுனால இப்போ நான் மெல்லமாக சமோசாவை ஆயிலுக்குள்ளார நான் இறக்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லோவாக மெதுவாக கேர்ஃபுல்லாக இதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயை இந்த மாதிரி சமோசா மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி 50% நல்லா குக் ஆகிடும். அப்போ மெல்லமாக இந்த மாதிரி சமோசாவை திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட் ஷேட் கோல்டன் ஷேடில் வர ஆரம்பிச்சிடும். 50% குக் ஆன உடனே இந்த மாதிரி ஸ்லோவாக ஃபுல்லாக திருப்பி விட ஆரம்பிச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் அதை ஃப்ரை பண்ண விட்டுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி எண்ணெய் அது மேலே போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ஷேடில் தகன்னு மின்ன ஆரம்பிச்சிடும். அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு ஃப்ரையில் இந்த மாதிரி சின்ன கடாயினால் நான் வந்து 3 சமோசா போடுறேன். இல்லைன்னா நம்ம நிறைய குவான்டிட்டி போனோன்னா அது வந்து ஒட்டிக்கும் சமோசா எல்லாமே. அதனால் வந்து நான் 3 போடுறேன். நீங்களும் குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க, 3 போடுறதா இல்லை 4 போடுறதானே. இந்த மாதிரி 50% குக் ஆன உடனே இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி தகன்னு கோல்டன் கலராக மின்னாயிடும். இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற 6 வகையான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான சிக்கன் கீமா சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சவுண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. சிக்கன் கீமா சமோசா இனிமேல் நீங்கள் கடையில் தான் போய் வாங்கணும்னு இல்லை. இனிமேல் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாகவும் சட்டுன்னு டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். அதுவும் சிக்கன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த சமோசா கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான எக் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட சவுண்டை கேட்க பாருங்க. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. எக்கு நிறைய பேத்துக்கு ஒத்துக்காது. ஆனா இந்த மாதிரி சமோசாவா கொடுத்து பாருங்க, நிறைய பேர் சமோசானாவே வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எக்கை ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்கன்னே தெரியாது. டெய்லியுமே இதே தான் கேட்பாங்க. அது நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வெஜிடபிள் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட சவுண்டை கேட்டு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. வெஜிடபிள்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ இந்த மாதிரி சமோசால ஸ்டஃப் பண்ணி கொடுத்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெஜிடபிள்ஸ் எதை வேணா நம்ம போட்டுக்கலாம், நமக்கு பிடிச்சத இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க டெய்லியுமே இதுதான் வேணும்னு கேட்பாங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட சவுண்டை கேட்டு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஆனியன் யாருக்கு தாங்க பிடிக்காது. கடையில் பேக்கெட் சமோசா, ஸ்மால் சமோசா, இந்த மாதிரி நிறைய சமோசா பேரில் இதில் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடையில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டில் இதை ஹெல்த்தியாக டேஸ்டியாக சட்டுன்னு உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி ஆகிடும். அது நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்ப சுவையான உருளைக்கிழங்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட சவுண்டை கேட்டு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. உருளைக்கிழங்கு யாருக்கு தாங்க பிடிக்காது? உருளைக்கிழங்குன்னு சொன்னாவே நமக்கு சமோசா தான் ஞாபகம் வரும். குழந்தைங்க உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இந்த மாதிரி சமோசால ஸ்டஃப் பண்ணி கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு சட்டுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சாக்லேட் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் சவுண்ட கேட்டு பாருங்க. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க சாக்லேட்ல சமோசாவா அப்படின்னு. சமோசால சாக்லேட் வச்சு சாப்பிட பார்த்தீங்கன்னா சாக்லேட் நட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றப்போ ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். அதுவும் நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். உங்க குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சு தந்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க இது எப்படி செஞ்சீங்கன்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான ஹெல்த்தியான சமோசாவை உங்க வீட்டுலங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச சமோசாவோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.